மலையனூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் பின்னாடி வந்து கலர் பொடி இருக்கு, கலர் கோலமாவு, அப்புறம் வெள்ளை கோலமாவு. ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வந்து நாங்க எல்லாம் வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஊடி சொட்டர் எல்லாம் போட்டு, காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்ட பனி வந்து இறங்காத இருக்கிறதுக்கு பீச்சுக்கு போறோம். ஸ்பைடர்மேன் கேப் போட்டுக்கிட்டு பீச்சுக்கு போறாராம். ஆமா, போலாமா? போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல் சூப்பரா சீரியல் லைட் போட்டுருக்காங்க. அழகா இருக்குல்ல? நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு பீச் ரோடு நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் பார்க் பண்ணிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாக்கிங்ல போறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பினா நம்ம கேங் வராங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு. போவோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு மாஸ்க்லாம் பயங்கரமாக விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேலை வைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 10 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், 10:30 மணி ஆகுது. பாண்டிச்சேரி பீச்சு. பீச்சுக்கு வந்தாச்சு. நியூ இயர் செலிப்ரேட் பண்ண சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் செக்கிங் பண்ணி சூப்பரா அனுப்புறாங்க. டிராஃபிக்லாம் பாத்தியா? ஆமா, நல்லா மெயின்டெய்ன் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணி பைக் கார்லாம் வந்து தூரமாவே நிக்க வச்சிட்டாங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்து போலாமா? பீச் உள்ள எல்லாம் இறங்காத அளவுக்கு ஃபுல்லா கட்டிட்டாங்க. சேஃப்டி. ரோட்லயே அழகா நடந்து போய் வர வேண்டியதான். பாண்டிச்சேரி பீச் ரோட்லயே நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து காந்தி சிலை கிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்கோம். செம்ம கிரௌடு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தலையா இருக்கு. நல்ல கிரௌடு, பயங்கரமா நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம். செம்ம கிரௌடு. ஆமா, வெறும் தலையாதான் இது. நைட்டு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நாங்க ஃபேமிலியா குலதெய்வ கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஸோ அக்காலாம் வந்திருக்காங்க. அக்கா மாமா போயிட்டு அத்தை மாமா எல்லாம் கூட்டிட்டு அப்படியே ஜாலியா குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ஹாப்பி நியூ இயர். ரதீஷ்னா ஹாப்பி நியூ இயர் சொல்றாரு. 2 பேரும் சேம் பீச்ல வந்திருக்காங்க. ஃபேமிலியே மேட்சிங்ல வந்துறாங்க உங்களுக்கு. சரி போலாம். கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்ட கோலம் இதுதான். அதுக்குள்ள நாய் வந்து கழிச்சிட்டு போயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர்னு போட்டாரு, அதை மட்டும் கழிச்சிருச்சு. வீட்டை முன்னாடி தள்ளி தான் உட்காரணும் ஃப்ரெண்ட்ஸ். மலையனூர் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பாவை கூட்டுன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு என்ன மடிக்க தெரியல நீ உங்களுக்கு. நீங்க அடிக்கடி போறீங்க, உங்க இட்டுட்டு போற சங்கீதாவை தெரிஞ்சுக்கலாம். உங்க அண்ணன் எங்க இட்டுன்னு போகுது? மலையனூர் வந்தா உண்டு, உங்க வீட்டுக்கு வந்தா உண்டு, அவ்வளவுதான். வேற எங்க நாங்க கார் எடுக்கிறோம்? சொல்றீங்க பாரு. எல்லா ஊரும் போய் சுத்தி பாத்துட்டாங்க தமிழ்நாட்டுல. எந்த ஊர்? எல்லா ஊரும் போனா 60 பேர் கூட போவோமா? நீங்க கார்ல போயிட்டு வரீங்க சிங்கிளா. ஊர்ல எடுக்கிற பஸ்ல டூர்ல போவோம் நாங்க. இது வரைக்கும் இந்த கார் எடுத்து மலையனூர் தவிர்த்து எங்கேயுமே போல. திருவண்ணாமலை, மலையனூர் 2 ஊர்.
என் கலர் சாரி அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மலையனூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டு 2 குட்டீஸோட சின்ன பசங்க எல்லாம் பின்னாடி இது வந்து சைதா சைஸ் வைஸ் பாக்கணும் சைதா. வெயிட் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி உட்காரணும்னு தள்ளி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கா நானு. ஆமா வெயிட் கம்மியா இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்க போறோமா? மலையனூருக்கு போறோம். எங்கம்மா போறோம் சொல்லவா எதுவும் சொல்ல மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் நீ நியூ இயர் அதுமா நம்ம மலையனூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்க குலதெய்வ கோயில். நியூ இயர் பிளஸ் வந்து மார்கழி மாசம் மலையனூருக்கு வந்தா ரொம்ப நல்லது. அதாவது குலதெய்வம் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னாங்களா. சரி நீ ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. கிரௌடு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. கோயிலுக்கு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்த மாதிரிதான். வா சாமி பாக்குறோமோ இல்லையா கோயிலுக்கு வந்துட்டு போவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் செம கூட்டம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து ஊஞ்சல் திருவிழா நடக்கும் எப்பவுமே. நல்ல கூட்டமா இருக்கு. ஆமா சரியான கூட்டம். உள்ள போய் சாமி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு அப்புறம் கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வேற ஏதாவது கோயில் பார்க்க முடிஞ்சா அடுத்து பார்க்கலாம். ஆமா போய் பொம்மை அழகா வாங்கிட்டாரு. ஊசி போடுறத வாங்கியிருக்காரா? சரி சரி வந்தாச்சு. போயிட்டு வர வழியில வந்து பாத்தீங்கன்னா கோலமாவு கலர் கோலமாவு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நம்ம கோலம் போறதுக்கு வந்து ரிப்பீட்டடா கலர் ஒரே கலரே போடுறோமா. ஸோ அதனால நிறைய கலர் வாங்குறதுக்காக கடைக்கு நிறுத்தியாச்சு. வா கோலமாவு போய் பார்க்கலாம். இந்த திண்டிவனம் கிட்ட நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவந்தலா இது? நடுவனந்தல். ஆமா அந்த பக்கம் போனா இருக்கு போல. என்ன நடுவனந்தல் பெலாக்குப்பம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா வந்து கலர் பொடி இருக்கு. இதுல வந்து தேவையான கலர் வாங்கிட்டு 20 ரூபாய் ஒரு பாக்கெட் 20 ரூபாயா? நிறைய கலர் கோலமாவு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாங்கள் கேட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். கோலமாவு சூப்பரா வாங்கியாச்சு. நிறைய கலர் கோலமாவு அப்புறம் வெள்ளை கோலமாவுமே வாங்கிட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். லைட்டா காய வச்சுனா சரியா போயிடும். அப்படியே வீட்டுக்கு போலாமா? போலாம். எவ்வளவு பேர் வாங்குறாங்க போறா. கார் நிறுத்திட்டு எல்லாம் வாங்க வேண்டியதான். தூரமா போய் யூ-டர்ன் போட்டு வந்து வாங்குறோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன சங்கீதா? கோலமாவு எடுக்கிறேன் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தூண்டி முள்ளாம் கட்டின்னு இருக்காங்க. வந்த உடனே நம்ம வந்து கோலமாவு வாங்கிட்டு வந்தோம்ல, என்னென்ன கலர் இருக்கு சொல்லிட்டு பாக்கலாம். கோலமாவே அங்க வந்து 2 டைப்பா வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி, அந்த படி வச்சு 20 ரூபாய் ஒரு பாக்கெட்னு சொல்லி விக்கிறாங்க. எது பெட்டர்னு நம்ம வந்து பிளான் பண்ணி செக் பண்ணி பாப்போம். இன்னொரு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவு கோலமாவு வாங்கியிருக்கேன், எது நல்லா இருக்குன்னு பாக்குமா பாக்கலாம். இது 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 200 ரூபாய்க்கு வாங்கணும், இது 100 ரூபாய்க்கு வாங்கணும். 200 ரூபாய் பாக்கெட் 100 ரூபாய் பாக்கெட் என்ன ரெண்டுமே ஒரே அளவாகுதே. மேபி இது 100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கலர் கொடுத்தாங்க. நம்ம வந்து இது செலக்ட் பண்ணோம் 10 கலர். அங்க போய் படி கணக்குல வாங்கினா வச்சுங்களேன் 10 கலர் செலக்ட் பண்ணா ஒரு கலர் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா. இதுல 12 கலர் ஆச்சு. நான் 2 கலர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஒரு குங்கும கலர், இதுக்கு அப்புறம் வந்து அப்படியே அடுக்கு எல்லாத்தையும் அடுக்கு எல்லோ, இது ஒரு கிரீன். இதெல்லாம் வந்து 20 ரூபாய் பாக்கெட். ஒரு பாக்கெட் 20 ரூபாய். ஆமா எத்தனை கலர் இருக்கு போறானா? செந்தூர கலர். நாங்க இது வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மொத்தமா பாக்கெட் பாக்கெட்டா விக்கிறேன் 100 ரூபாய் சொல்லி ஒரு கடையில வித்தாங்க. சரி அது பாக்கலாமே சொல்லிட்டு பார்த்தா இங்க பாருங்க இது 15 கலர். 15 கலர் 100 ரூபாய். இங்க பாரு இந்த பவுடர் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல பாதிதான். அதுல பாதிதான். அது காஞ்சி இருக்குல்ல. சோ இது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கணும். இதுல பாரு எல்லா கலர் பிங்க் கலர். இது தனியா வை. ஆனா பாக்கெட் கொஞ்சம் சின்ன பெருசா இருக்கு சங்கீதா. இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதுல பாதிதான். ஆமா
கலர் நிறைய வருதுல்ல, கலர் நிறைய வருது அவ்வளவுதான். எல்லாம் நல்லா என்ன இருந்தாலும் நிறைய கலர் இருக்குல்ல. கலர் இது நல்லாவே இருக்குது கலர். ப்ளூல 3 கலர் ப்ளூ வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஏமாந்துட்டோமா இல்ல ஏமாறலையான்னு மட்டும் இப்ப செக்அப் பண்றோம். அப்படிலாம் இல்ல, ஏமாந்தமா ஏமாறலாம் கிடையாது. 15 கலர் என்னன்னு பாக்குறதுக்காக ஓபன் பண்றேன். 15 கலர் 100 ரூபாய்க்கு தந்தாங்கல்ல, பாக்கலாம். ஒரே கலரா இல்ல வித்தியாசமா ஒரு கலரான்னு பாக்குறேன். இது எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஒரே கலர் இருக்கும். இது 100 ரூபாய்க்கு 15 கலர் வாங்கணும். சூப்பரா ஒர்த்து தான் சங்கீதா, ஒர்த்து தான். ஆமா 100 ரூபாய்க்கு 15 கலர் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே வேற வேற கலர் தான், சேம் கலரே கிடையாது. எல்லாமே 15 கலர் வித்தியாசமா இருக்கு. இது வந்து ஒரு 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமா இருக்கு, குவாண்டிட்டி அதிகமா இருக்கு அவ்வளவுதான். இது குவாண்டிட்டி கம்மியா இருக்கு, நிறைய கலர் இருக்கு. நிறைய கலர். இது குவாண்டிட்டி அதிகமா இருக்கு அவ்வளவுதான். இது அதிகமா பவுடர். இது வந்து பாத்தீங்கன்னா ம் ஊருக்கு போனா அம்மா கிட்ட கொடுத்து வச்சுக்க கலர் கோலம் போடுவாங்க. அவங்க அடுத்த டைம் வாங்கி வர சொன்னாங்க. அதனாலதான் வந்து ஆமா அங்கேயே கேட்டாங்க. கரும்பு எல்லாம் இப்ப பொங்கல் போவோம், வந்து மாட்டு பொங்கல் போகும்போது கோலம் போடலாம். அது நமக்கு வச்சுட்டு இது அம்மா எனக்கு கரும்புக்கு கேட்டனே, கரும்புக்கு பானைக்கும். கரும்பு எடுத்துக்க. இந்தாங்க, இந்த கலர் இந்த கலர் தானே. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர் கோலமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு நம்ம. இந்த கலர் வேற, இந்த கலர் வேற தான். இது வந்து செந்தூர கலர், ஆஞ்சநேயர் கோயில் போட்டு. இது பிங்க் கலர், ரோஸ் கலர். இது வேற, இது வேற. எல்லாமே வேற வேற கலர் தான். இதான் பனை கலர். இதுல இந்த கலர் இதுல கிடையாது. இது எதுல இருந்து எடுத்த? நீ வாங்கி வந்ததா? ஆமா ஆமா அது பெருசு. பெருசு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீ நியூ இயர் ஃபுல் டே வந்து இங்கே முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் சின்சியரா தூண்டி முள் வாங்கி வந்து எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. தூண்டி முள் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாங்க நைட்டு போயிருந்தோம் இல்லையா, பீச்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சமயம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஃபுல்லாவே பார்த்தோம். ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன், நீங்க பார்த்தேன். நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே மழை வேற பெஞ்சு நல்லா சூப்பரா இருந்தது. சமயம் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு. நீங்க நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.